அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் ரெசார்ட்டுக்குள் துப்பாக்கியுடன் நுழைந்த நபர் சுட்டு கொலை செய்யப்பட்டிருக்கிறார். அமெரிக்காவில் மிகுந்த பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. குறிப்பாக புளோரிடாவில் ட்ரம்பின் மாஆ-லாகோ ரெசார்ட்டில் நுழைய முயன்ற இளைஞர் சுட்டு கொலை செய்யப்பட்டிருக்கிறார். விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் வினோதினி. வணக்கம் வினோதினி. இந்த மர்ம இளைஞர் யார் அப்படிங்கிற விவரம் தெரிஞ்சுதா? இந்த பரபரப்பு சம்பவத்தின் முழு பின்னணி என்ன? வணக்கம். அமெரிக்காவின் புளோரிடா மாகாணத்தில் உள்ள வெஸ்ட் பாம் பீச்சில் அமைந்துள்ள அதிபர் டிரம்பின் மார்-அ-லாகோ ரிசார்ட்டில் பாதுகாப்பு வளையத்தை சட்டவிரோதமாக உடைத்துக் கொண்டு உள்ளே நுழைய முயன்ற இளைஞரை அமெரிக்க ரகசிய சேவை அதிகாரிகள் சுட்டுக் கொண்டுள்ளனர். இந்த சம்பவம் நடந்தபோது ட்ரம்ப் வாஷிங்டனில் வெள்ளை மாளிகையில் இருந்துள்ளார். அவரது மனைவி மெலனியா ட்ரம்புடன் தான் இருந்துள்ளார். உள்ளே நுழைந்த நபர் ஷாட்கன் என்று அழைக்கப்படக்கூடிய துப்பாக்கி மற்றும் எரிபொருள் கேனையும் உள்ளே எடுத்துச் சென்றதாக கூறப்படுகிறது. அவர் எதற்காக உள்ளே நுழைந்தார் என்பது இதுவரை தெளிவாக தெரியவில்லை. அமெரிக்காவில் அரசியல் வன்முறை சம்பவங்கள் தொடர்ந்து அதிகரித்து வரக்கூடிய சூழலில் ஏற்கனவே ட்ரம்ப் மீது இருமுறை கொலை முயற்சி நடந்ததாக கூறப்பட்டது. 2024ஆம் ஆண்டு ட்ரம்ப் மீது 2 கொலை முயற்சிகள் நடந்துள்ளன. செப்டம்பர் 15, 2024 அன்று புளோரிடாவின் வெஸ்ட் பாம் பீச்சில் உள்ள ட்ரம்ப் சர்வதேச கோல்ஃப் கிளப்பில் ட்ரம்ப் கோல்ஃப் விளையாடி கொண்டிருந்த போது சுட்டுக்கொள்ள முயற்சி நடத்தப்பட்டது. அந்த நபருக்கு சமீபத்தில் தான் ஆயுள் தண்டனை கூட விதிக்கப்பட்டது. இதற்கு சுமார் 2 மாதங்களுக்கு முன்பு பென்சில்வேனியாவில் நடந்த ஒரு பேரணியில் ட்ரம்ப் மீது நடத்தப்பட்ட கொலை முயற்சி சம்பவத்தில் மர்ம நபரின் துப்பாக்கி குண்டு ட்ரம்பின் காதை உரசி சென்றது மிகவும் உலகம் முழுவதும் பரபரப்பை ஏற்படுத்தியது. இப்படிப்பட்ட சூழலில் வட கரோலினாவை சேர்ந்த அந்த இளைஞர் ட்ரம்ப் ரிசார்ட்டுக்குள் நுழைய முயன்றுள்ளார். அந்த நபரைத்தான் அதிகாரிகள் சுட்டுக் கொண்டுள்ளனர். அவர் வைத்திருந்த அந்த துப்பாக்கி எரிபொருள் கேனை கீழே போடும்படி அதிகாரிகள் அவருக்கு உத்தரவிட்டுள்ளனர். ஆனால் அந்த நபர் எரிவாயு கேனை மட்டும் கீழே வைத்துவிட்டு துப்பாக்கியால் சுடுவது போல் உயர்த்தியதாக கூறப்படுகிறது. இதையடுத்து ரகசிய சேவை அதிகாரிகள் அவரை சுட்டுக் கொன்றனர். அந்த நபர் சில நாட்களுக்கு முன்புதான் காணாமல் போனதாக அவரது குடும்பத்தினரால் புகார் அளிக்கப்பட்டிருந்தது. அவர் வட கரோலினாவை விட்டு வெளியேறி வழியில் ஒரு துப்பாக்கியை வாங்கி கொண்டு சென்றிருக்கலாம் என அதிகாரிகள் கூறுகின்றனர். மேலும் இது கொலை முயற்சியா, அவர் எதற்காக நுழைந்தார், இது போன்ற விவரங்களை அதிகாரிகள் சேகரித்து வருகின்றனர். நன்றி வினோதினி, உங்களுடைய தகவல்களுக்கு. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.